ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 12 to 18 எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான இணை? உதயணன் குலம் குருகுலம். உதயணன் குலம் குருகுலம். கீழ்கண்டவற்றுள் சரியானவை காண்க. 1 மற்றும் 2 சரி. நாககுமார காவியம் சமண சமயத்தை சார்ந்த நூல் சரி. நாககுமார காவியத்திற்கு நாக பஞ்சமி கதை என்ற வேறு பெயரும் உண்டு சரி. கோணல் பொய்தல் கொடுங்கழிவு நீங்கி பிறர் மனைக்கண்மேல் சேரல் இன்றி செம்மும்பொருள் மேல்மென்ற போர் மேற்கோள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீலகேசி. யாருடைய ஆசையை நிறைவேற்ற சிவன் கைலாய காட்சியை திருவையாற்றில் நிறைவேற்றினார்? அப்பரடிகள். பெண் ஆழ்வார் ஆண்டாள். கூடல் நாயகன் குலசேகர ஆழ்வார். திருமந்திரம் திருமூலர். திருக்கோவை மாணிக்க வாசகர். ஓர் ஊரினை சிறப்பித்து 10 வெண்பாக்களால் பாடப்படும் சிற்றிலக்கியம் ஊர் வெண்பா. ஒரு பாட்டுடை தலைவனின் ஊர் பெயர் எழில் வீரம் முதலானவற்றை பற்றி பாடும் இலக்கியம் என் செய்யுள். கீழ்கண்டவற்றுள் எது கலம்பகத்தின் உறுப்புகள் இல்லை? இரவு. அப்போ கலம்பகத்தின் உறுப்புகள் மரம், தவம், காலம். திரிகாண்டம் சரக்கு வைப்பு நவரத்தின வைப்பு முதலிய நூல்களை இயற்றியுள்ள சித்தர் சாட்டை முனி. பின்வருவனவற்றில் எது நாட்டுப்புற கலைகள் அல்ல? நாடகம். அப்போ நாட்டுப்புற கலைகள் தெருக்கூத்து, காவடியாட்டம் மற்றும் கரகாட்டம். கீழ்கண்ட கூற்றினை ஆய்வு செய்வது சரியானவற்றை தேர்வு செய்க. 1 தவறு ஆனால் 2 சரி. சரியான 2 பார்ப்போம். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகை உண்டு. தென்றலை பற்றி பல பாடல்களில் பாடும் இலக்கியம் வசந்த மாலை. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிறல் புலிய. இத்தொடரில் திண்டிறல் என்னும் சொல்லுக்கான பொருள் உறுதியான. அடுத்து பொது அறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த 2 விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது? விதி 20, 21. சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வை இல்லம். புறஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பும் அடுக்கு படையடுக்கு. அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். 67 துணைக்கோள்கள். புற்றுநோய் மற்றும் காணப்படும் இடம். கார்சினோமா நுரையீரல். சார்கோமா எலும்பு குருத்தெலும்பு. லிம்போமா நிணநீர் முடிச்சுகள். லுக்குமியா எலும்பு மஜ்ஜை. அடினோமா நாளமில்லா சுரப்பி. கீழ்கண்டவற்றுள் அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது? முன்கழுத்து கழலை. நமது உடலில் மிக கடினமான உறுப்பு எது? தோல். ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 24. வைட்டமின் B12 வேதிப்பெயர் ஆல்ஃபிரட் நோபல். நவீன பொருளாதாரத்தின் தந்தை J.M. கீன்ஸ். இந்த ஆல்ஃபிரட் நோபலுங்கிற ஆன்சர் தப்பானதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு குரூப்பில் போடுறேன். நவீன பொருளாதாரத்தின் தந்தை J.M. கீன்ஸ். உலகின் மிக நீண்ட முதல் கடற்கரை மியாமி கடற்கரை. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? திங்கள் கிழமை நடைபெறும். ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த குரூப் 2 லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், இந்தி, மலையாளம், மராத்தி போன்ற மொழிகளிலும் வெளிவந்துள்ளன சரி. சிற்பி பாலசுப்ரமணியம் மொழிபெயர்ப்புக்காகவும் 2001, படைப்பிலக்கியத்துக்காகவும் 2003 என 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அடுத்தது 2 மட்டும் சரி. மருதநாயகம் பட உருவாக்கத்தில் புவியரசு, சுஜாதா ஆகியோருடன் சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பை ஞானக்கூத்தன் பெற்றிருந்தார். அடுத்து கூற்று கொஸ்டின். ஆனந்தரங்கம் பிள்ளை 1736 முதல் 1761 வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார். உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் முன்னோடியான புகழ்பெற்ற ஆங்கில நாட்குறிப்பாளர் சாமுவேல் பெப்பிசு
என்பவரை போன்று தமிழில் நாட்குறிப்பு எழுதியமையால் இவரை இந்தியாவில் பெப்பீசு எனவும் நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றுகின்றனர். அயல்மொழியிடம் ஒரு பற்றுதலை தோற்றுவிப்பதோ ஊக்கமளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகிறேன் என்று கூறியது காந்தியடிகள். வெளிநாட்டு துணியை மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விலக்கு என்று சொன்னவர் மூவ. சரி. நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை போற்றாதே, உன் காசு அவற்றிற்கு போகாமல் காத்துக்கொள் என்று சொன்னவர் மூவ. சரி. அடுத்து, கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய தடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று, தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் என்று கூறியது காந்தியடிகள். எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் என்று கூறியவர் மு. வரதராசன். பள்ளிக்கூடம் எதை போன்று இருத்தல் வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார்? வீட்டை போன்று. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 2 மட்டும் சரி. நாட்டின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன்னகத்தை காட்டுவதனால் நாடகம் என பெயர் பெற்றது என்பர். அடுத்து கூற்று 2ம் சரி. கதையை, நிகழ்ச்சியை, உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாக ஆடி காட்டுவதும் நாடகம் என்பர். இதற்கு கூத்துக்கலை என்னும் பெயரும் உண்டு. அடுத்த கொஸ்டின். ஆதி மும்மூர்த்திகள் என முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை எனும் முப்பெரும் இசையறிஞர்கள் எந்த ஊரில் வாழ்ந்து கர்நாடக இசையை செப்பமுற வளர்த்தனர்? சீர்காழியில். அடுத்து கூற்று 2ம் சரி. எண்ணற்ற ராகங்களுக்கு தேவாரம் பண்களே ஆதாரமாயிருந்தன. தேவார பதிகங்கள் பாடப்பட்ட காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே வகையான இசைதான் இருந்தது. அடுத்து ஒரு பொறுத்துக. பெரியார் வெங்கடப்பர், அண்ணா நடராசன், முத்துராமலிங்கர் உக்கர பாண்டியனார், காமராசர் குமாரசாமி. உண்மையான பெயர்கள். அடுத்து கூற்று. பெரியார் பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் என்றார். சரி. மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்றார். சரி. 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பெரியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968ஆம் ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து யாரை பாராட்டியது? அண்ணா. குற்றியலுகரம் சார்பெழுத்துக்களுள் ஒன்று. ஈற்றையல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். ஏ சரி. கூற்று சரி. காரணம் தவறு, அதை பார்க்க வேண்டாம். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். சி தவறானது. அப்போ சரியானதை படிப்போம். மிளகு நீரை சாற்றமுது சாத்தமுது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தின் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. கூற்று காரணம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. கூற்று சரி. காரணம். ஏனெனில் அனைவரும் தாய்மொழியை போற்றுக. ஏனெனில் விளைவு வேண்டுதல், வாழ்த்தல், வைத்தல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வியங்கோல் வாக்கியம். அதாவது வியங்கோல் வாக்கியம்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க காரணத்தில். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்தொரு பொறுத்துக. காவிரி பூம்பட்டினம் நெய்தல், சீவலப்பேரி மருதம், வால்பாறை குறிஞ்சி, சிறுகூடல்பட்டி முல்லை. அப்புறம் தவறானது பி தவறானது. அப்போ சரியானதெல்லாம் நம்ம படிப்போம். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் இயற்பெயரை கொண்டவர் பரிதிமார் கலைஞர். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும். செனக்கா. சிலப்பதிகாரம் அகநானூறுக்கு உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி. சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. சரியற்றது எது? 3வது உலகத்தமிழ் மாநாடு 1972 என்பது சரியற்றது. அப்போ சரியானவை படிப்போம். முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966, 2வது உலகத்தமிழ் மாநாடு 1968, 4வது உலகத்தமிழ் மாநாடு 1974. அடுத்து ஒரு பொறுத்துக. கொடைவள்ளல் எழுவரின் கொடைப்பெருமை, சிறுபானாற்றுப்படை, கொடை இலக்கியங்கள், ஆற்றுப்படை இலக்கியங்கள், சேர அரசர்களின் கொடைப்பதிவு, பதிற்று 10, எல்லோர் ஒக்கல் தலைவன், வள்ளல்கள். இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பை பின்வரும் அடிப்படைகளில் கணக்கிடுகிறது.
M1 M2 M3 M4 இவற்றுக்குரிய பின்வரும் விளக்கங்களில் எது சரியானதல்ல? M3 = M1 + M2ங்கிறது சரியானதல்ல. அப்போ சரியானவை M1 = மக்களிடையே உள்ள பணப்பழக்கம் ப்ளஸ் வங்கியின் ஏற்பு வைப்பு தொகை. M2 = M1 + அஞ்சலக சேமிப்பு வைப்பு தொகை. M4 = M3 + ஒட்டுமொத்த அஞ்சலக வைப்பு தொகை. இந்தியாவின் தேசிய வருமானத்தின் குறைந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் விவசாயத்தை அதிகமாக சார்ந்திருப்பது. பணக் கொள்கையின் முக்கிய நோக்கம் பணத்தின் அளிப்பை ஒழுங்குபடுத்துவது. கூற்று காரணம் பணவீக்கம் அநீதியானது, பணவாட்டம் தீமையானது. ஏனெனில் பணவீக்கம் நுகர்வோர்களை பாதிக்கும், பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும். A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவுக்கு சரியான விளக்கம். மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பின்வரும் உரிமைகளில் முக்கியமானது குறை கூறும் உரிமை. ஜெயின் விசாரணை ஆணையம் தொடர்பு கொண்டது எது? ராஜீவ்காந்தி படுகொலை. பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிலைநாட்ட காரணம் முதலாம் பானிபட் போர். இந்திய நாட்டின் நெப்போலியன் என்று புகழப்பட்ட குப்த அரசர் பெயர் சமுத்திரகுப்தர். காலமுறைப்படி பொறுத்துக. சசாரம் கல்லறை, அதுக்கடுத்து பதைப்பூர் சிக்ரி, அதுக்கடுத்து தாஜ்மஹால். சிவாஜியின் வாழ்க்கை தொடர்பான செய்திகளை காலவரிசைப்படுத்துக. புரந்தர் உடன்பாடு செய்தல் ஃபஸ்ட்டு. 2வது ஆக்ராவிற்கு செல்லல். 3வது 2ஆம் முறையாக சூரத்தை தாக்கல். 4வது அரியணை ஏறல். அடுத்து கூற்று காரணம். கூற்று அஸ்ஸாமில் முக்கியமாக தேயிலை பயிராகிறது. காரணம் அஸ்ஸாமில் வண்டல் மண் பெருவாரியாக காணப்படுகிறது. ஆனால் காரணம் கூற்றை விளக்கலை. 2 தனித்தனியாக சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. சரியான இணையை தேர்ந்தெடு. ரப்பர், கேரளா. செயல் மூலம் பரவும் வெக்டருக்கு உதாரணம் VTE. நீண்ட இன்குபேஷன் காலமுடைய சில நோய்கள் காசநோய், தொழுநோய், எய்ட்ஸ். அடுத்து பொறுத்துக. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா, அமீபிக் சீதபேதி, கிளாஸ்டரிடியம் டெட்டனி, ரணஜன்னி, டார்டட்டுல்லா பெர்டுசிஸ், கக்குவான் இருமல், ஊச்சரிரியா ஃபேன்கிராப்டி, ஃபைலேரியாசிஸ். அடுத்தொரு பொறுத்துக. சிட்ரிக் அமிலம் 6C கூட்டுப்பொருள். அசிட்டைல் COA 2C கூட்டுப்பொருள். 2-ஆக்சோகுளுட்டாரிக் அமிலம் 5C கூட்டுப்பொருள். மாலிக் அமிலம் 4C கூட்டுப்பொருள். ஒரு சைக்ளோட்ரானின் எலக்ட்ரான்களை முடுக்க முடியாததன் காரணம் தொடர்புடைய அதிக நிறை வேறுபாடு. அடுத்தொரு பொறுத்துக. புவியீர்ப்பு விசை Fg P × 4/3πr³ g. மின் விசை Fe QE. மிதப்பு விசை Fv σ × 4/3πr³ g. பாகியல் விசை Fv 6π∗rv. பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுக்க. C14 5730 ஆண்டுகள். நுரைமிதப்பு முறையில் சோடியம் சயனைடு குறைக்கும் காரணியாக பயன்படுகிறது. இரும்பின் தாது லிமோனைட். TNHUP விரிவாக்கம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். வலிமை மிக்க அமிலம் 4-நைட்ரோபீனால் கீழ்கண்டவைகளில். அவ்வளோதான். இனி அடுத்த வாரம் உள்ள போர்ஷன் அடுத்த வாரம் பார்க்கலாம்.